1952ஆம் ஆண்டில் தீபாவளி கொண்டாடிய தமிழ் திரைப்பட ரசிகர்கள் யாருக்கும் அப்போது தெரியாது அந்த வருட தீபாவளிக்கு மிகப்பெரிய சிறப்பை சேர்க்க ஒரு நடிகர் வரப்போகிறார் என்று. அந்த தீபாவளி அன்று எல்லா ரசிகர்களையும் தன்னுடைய நடிப்பாற்றலால் திரும்பி பார்க்க வைத்த அந்த மாபெரும் நடிகர் சிவாஜி கணேசன். அவர் நடித்த முதல் திரைப்படமான பராசக்தி தீபாவளி அன்றுதான் திரைக்கு வந்தது. ஒரு நடிகனை பொறுத்தவரை முதல் படத்திலேயே கதாநாயகனாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு அமைவது என்பது மிகப்பெரிய விஷயம். அந்த வாய்ப்பு சில கதாநாயகர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றாலும் அதில் எத்தனை பேர் முதல் படத்திலேயே தாங்கள் யார் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள், எத்தனை பேர் முதல் படத்திலேயே வெற்றி கோட்டை தொட்டிருக்கிறார்கள் என்று கணக்கிட்டு பார்த்தால் அப்படிப்பட்டவர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். முதல் படத்திலேயே தன்னை அடையாளம் காட்டிக் கொண்டது மட்டுமின்றி மிகப்பெரிய வெற்றியை குவித்த மிகச்சில நடிகர்களில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மிக முக்கியமானவர். முதல் படம் வெற்றி படமாக அமைந்த பல நாயகர்களுக்கு அவர்களின் 100வது படம் வெற்றி படமாக அமைந்ததில்லை. ஜெமினி கணேசனின் 100வது படமான சீதா, ஜெய்சங்கர் நடித்த 100வது படமான இதயம் பேசுகிறது என்று பல கதாநாயகர்களின் படங்களை இதற்கு உதாரணமாக சொல்லலாம். சிவாஜி நடித்த படத்திலேயே உங்களுக்கு பிடித்த படம் எது என்று தமிழ் திரைப்பட ரசிகர்கள் யாரிடம் கேட்டாலும் குறைந்தபட்சம் 100 படங்களின் பெயர்களையாவது கூறுவார்கள். திரைப்படங்களில் அறிமுகமாகி பின்னர் நடிகனாக அடையாளம் காணப்பட்ட பல நடிகர்களை இந்த சினிமா உலகம் சந்தித்திருக்கிறது. ஆனால் முதல் படத்திலேயே முழு நடிகனாக அறிமுகமான ஒரே நடிகர் சிவாஜி கணேசன் தான். 1952ஆம் ஆண்டில் அறிமுகமான சிவாஜி அதற்கு அடுத்த ஆண்டிலேயே 7 திரைப்படங்களில் நடித்திருந்தார். அந்த 7 படங்களில் கலைஞரின் கதை வசனத்தில் உருவான திரும்பிப்பார் திரைப்படமும், எல்வி பிரசாத் இயக்கத்தில் உருவான பேம்புடு கொடுக்கு என்ற தெலுங்கு படமும் 100 நாட்களை கடந்து ஓடின. 1954ஆம் ஆண்டில் வெளிவந்த மொத்த தமிழ் திரைப்படங்கள் 35. அதில் 8 திரைப்படங்களில் சிவாஜி தான் நாயகன். அந்த 8 படங்களில் மனோகரா, கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி, எதிர்பாராதது ஆகிய 3 திரைப்படங்களும் 100 நாள் படங்கள். அறிமுகமான 4வது ஆண்டில் சிவாஜி நடித்து வெளியான படங்களில் பத்மினியுடன் இணைந்து அவர் நடித்த மங்கையர் திலகம் படமும், அதற்கு அடுத்த ஆண்டில் அவர் நடித்து வெளியான 9 படங்களில் பெண்ணின் பெருமை, அமரதீபம் ஆகிய 2 படங்களும் 100 நாட்கள் படங்களாக அமைந்தன. அதற்கு பிறகு வணங்காமுடி, உத்தமபுத்திரன், பதிபக்தி ஆகிய படங்கள் மட்டுமின்றி ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது 2 100 நாள் படங்கள் கொடுத்த சிவாஜியின் திரையுலக வாழ்க்கையில் அவர் அறிமுகமான பராசக்தி படத்திற்கு பிறகு 2வது வெள்ளி விழா படமாக சம்பூர்ண ராமாயணம் அமைந்தது. வீரபாண்டிய கட்டபொம்மன், பாகப்பிரிவினை ஆகிய வெள்ளி விழா படங்களிலும், சபாஷ் மீனா, மரகதம் ஆகிய 100 நாள் படங்களிலும், அதற்கு அடுத்த ஆண்டில் இரும்பு திரை, தெய்வப்பிறவி, படிக்காத மேதை, விடிவெள்ளி என்று 3 100 நாள் படங்களிலும் நடித்தார். சிவாஜியின் முதல் 10 வருட திரை வாழ்க்கையில் அவர் மிகப்பெரிய வெற்றிகளை சந்தித்த ஆண்டு எது என்றால் அது 1961ஆம் ஆண்டுதான். அந்த ஆண்டிலே அவர் நடித்த பாவ மன்னிப்பு, பாசமலர் ஆகிய 2 படங்கள் வெள்ளி விழா கொண்டாடின. ஸ்ரீவள்ளி, மருதநாட்டு வீரன், பாலும் பழமும் ஆகிய படங்கள் 100 நாள் படங்களாக அமைந்தன. அவரது திரை வாழ்க்கையில் மிக முக்கியமான படமான கப்பலோட்டிய தமிழன் படம் வந்ததும் அதே ஆண்டில்தான். எண்ணற்ற வெற்றி படங்களை சிவாஜிக்கு கொடுத்த பீம்சிங் இயக்கிய பார்த்தால் பசி தீரும், படித்தால் மட்டும் போதுமா, கே சங்கர் இயக்கத்தில் உருவான ஆலயமணி ஆகிய 3 100 நாள் படங்கள் சிவாஜியின் நடிப்பிலே 1962ஆம் ஆண்டு வெளிவந்தன. அதைத் தொடர்ந்து எல்வி பிரசாத் இயக்கத்தில் உருவான இருவர் உள்ளம், பி மாதவன் இயக்கத்தில் அன்ன இல்லம், பீம்சிங் இயக்கத்தில் பச்சை விளக்கு, பி.ஆர். பந்தலு இயக்கத்தில் கர்ணன், கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் கை கொடுத்த தெய்வம், தாதா மிராசி இயக்கத்தில் புதிய பறவை ஆகிய வெற்றி படங்களில் நடித்த சிவாஜியின் 100வது படமாக வெளிவந்து மாபெரும் வெற்றியை குவித்தது ஏ.பி. நாகராஜன் இயக்கத்தில் வெளியான நவராத்திரி. 1960களின் பிற்பகுதியில் சாந்தி, திருவிளையாடல், மோட்டார் சுந்தரம் பிள்ளை, சரஸ்வதி சபதம், கந்தன் கருணை, திருவருட்செல்வர், இருமலர்கள், ஊட்டி வரை உறவு, கலாட்டா கல்யாணம், என் தம்பி, தில்லானா மோகனாம்பாள் என்று ஏராளமான வெற்றி படங்களை தந்த சிவாஜியின் 125வது படமாக உயர்ந்த மனிதன் வெளிவந்தது. எந்த ஸ்டுடியோவில் சக்சஸ் என்ற வார்த்தையை சொல்லி தனது சினிமா வாழ்க்கைக்கு சிவாஜி பிள்ளையார் சூடி போட்டாரோ அந்த ஏவிஎம் நிறுவனத்தின் தயாரிப்பாகவே உயர்ந்த மனிதன் படம் அமைந்தது. இந்த நடிப்பு சிங்கத்தை நடிப்பிலே மிஞ்சியவரை காண்பது அரிது என்று பாரத பிரதமர் நேரு அவர்களாலும், தமிழன்னை தலையாய கலைஞனை கண்டு பெருமைப்படுகிறாள் என்று பெருந்தலைவர் காமராஜர் அவர்களாலும், இவர் போன்ற கலைஞர்கள் தோன்றியிருப்பது இந்த நாடு செய்த தவப்பயன் என்று இந்திரா காந்தி அவர்களாலும், உலகின் தலை சிறந்த நடிகரான இவர் நம் நாட்டில் பிறந்தது நாம் பெற்ற பாக்கியம் என்று தந்தை பெரியார் அவர்களாலும், இந்த யுகத்தின் சிறந்த நடிகர் இவர்தான் என்று அறிஞர் அண்ணா அவர்களாலும்,
நடிப்பின் இமயமலை என்று கலைஞர் கருணாநிதி அவர்களாலும் நான் மனமாற ஒப்புக்கொள்கிறேன். என்னை விட சிறந்த நடிகர் அவர் என்று மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களாலும் பாராட்டப்பட்ட சிவாஜி இந்திய திரைவானில் ஒரு துருவ நட்சத்திரம் என்பதை யார் மறுக்க இயலும்? நல்ல சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நீங்க எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சின்ன வேண்டுகோள், நல்ல சினிமா சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நாங்க வெளியிடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி.